எத்தனை ஏக்கரில் வந்து வெட்டிவேர் சாகுபடி பண்ணிட்டு இருக்காரு, அறுவடை காலம் எப்படின்றத நம்ம லைவாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முதலீடு எவ்வளோ பண்ணார், லாபம் எவ்வளோ எடுத்துகிட்டு இருக்காரு, அதை பற்றியும் கேட்க போகிறோம். இப்போ வந்து முதலீடு எவ்வளோ பண்ணீங்க, எவ்வளோ வந்து லாபம் எடுத்திருக்கீங்க? ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு 1லேருந்து 1.5 லட்ச ரூபா செலவாகும். ஓகே சார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லாபம் வந்து ஒரு ஏக்கருக்கு 70,000 ரூபா வரும். எத்தனை செடி சார் வைக்கலாம்? ஒரு ஏக்கருக்கு ஒரு 50,000லேருந்து 60,000 நேரத்து வருது. 60,000 வைக்கலாம். ஒரு பேக்கில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 3 கிலோ வரும்ன்றாங்க. அதுமாரி வருமா சார்? வராது. ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வந்து பெரியப்பட்டு அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடங்கிறதுனா கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. சார் நேம் பார்த்திங்கன்னா மிஸ்டர் சதானந்தன். இவர் 12 வருஷமாக வந்து வெட்டிவேர் சாகுபடி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அவரோட நிலத்தில் தான் நீங்கள் வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து வெட்டிவேர் வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க. சார் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 9 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து இதே இடத்துல வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணோம். அப்புறம் தான் பயிர் வச்சுருந்தார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கட் பண்ணிகிட்ருக்காரு. சார்கிட்ட எத்தனை ஏக்கரில் வந்து வெட்டிவேர் சாகுபடி பண்ணிகிட்ருக்காரு, அறுவடை காலம் எப்படின்றத நம்ம லைவாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முதலீடு எவ்வளோ பண்ணார், லாபம் எவ்வளோ எடுத்துகிட்டு இருக்காரு, அதை பற்றியும் கேட்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். சார் இப்போ வந்து ஒரு 3 ஏக்கரில் வந்து வெட்டிவேர் சாகுபடி பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வந்து இனிஷியலி ஒரு ஏக்கருக்கு எத்தனை செடி சார் வைக்கலாம்? ஒரு ஏக்கருக்கு ஒரு 50,000லேருந்து 60,000 நேரத்து வருது. 60,000 வைக்கலாம். அதை பராமரிப்பு எப்படி சார்? பராமரிப்பு ரெகுலராக பண்ணுற மாதிரி தான். களை வெட்டணும், மருந்து போடணும், அது பூச்சி தாக்கல் வரும், அதுக்கு மருந்து அடிக்கணும். கம்பல்சரி இதில் ஹார்ட் ஒர்க்காக இருக்கும். எப்பயுமே இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். வேலையும் கரெக்டாக போயின்னு இருக்கும். ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் நிலத்தடியில் பண்ணிகிட்டு இருக்கீங்களா வெட்டிவேர்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ரோ பேக் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிவிசி பைப் யூஸ் பண்ணுறாங்க. 3த்துக்கு என்ன சார் வித்தியாசம்? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மண்ணில் வைக்கிறதால ஆயில் கண்டென்ட்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரி செடி வந்து இப்போ இங்கே நாங்கள் பண்ணும்போது வெயிட்டு வரும், அதில் வந்து வெயிட்டு வராது. அவங்க வந்து சொல்கிறாங்க வெயிட் வரும்னா அதுமாரி வராது. இப்போ பைப்பில் பார்த்தாலும் அந்த வெயிட் வராது. ஒரு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செடியே வந்து பார்த்திங்கன்னா சரசரன்னு வளர்ந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். அதில் வெறும் பஞ்சு மட்டும்தான் இருக்கும், ஆயில் இருக்குது. அதே மாதிரி ஒரு பொருள் செஞ்சாலும் அதில் தரம் இருக்காது, டக்குன்னு மக்கிடும். இப்போ நாங்கள் இது 4 படம் 1 வருஷம் செய்ய போது 1 வருஷத்தில் வந்து இந்த இது எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கும். இதை நீங்கள் மாலை கட்டி போட்டிங்கன்னா 10 வருஷம் ஒரு 4-5 வருஷம் கூட இருக்கும். ஒரு இடத்துல வேஸ்ட் ஆகாத ஒரு இடத்துல சாமிக்கோ எல்லாம் மாலை கட்டி போடுறாங்கன்னா 5 வருஷத்துக்கு கூட இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உளுந்து மாரி ஆகிடும். அதனால இது வந்து கொஞ்சம் நல்லா மண்ணில் பண்ணுறதால பராமரிப்பு எல்லாத்தையும் பண்ணுறது நமக்கு லாபகரமாக. அதாவது இந்த பிவிசி பைப்பில் பண்ணுறது, இந்த க்ரோ பேக் யூஸ் பண்ணி பண்ணுறதை விட இது வந்து நமக்கு லாபகரமாக இருக்கும் சார். ஓகே. அதே மாதிரி அவங்க சொல்கிற 3 டன் 3 கிலோலாம் வராது. இந்த ஒரு செடி எடுத்து காட்டுறேன் உங்கள்கிட்ட. இந்த ஒரு செடியில் வந்து 2 அடி வேறு ஒரு பேக்கில் பார்த்தீங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு வீடியோ பார்த்தேன். நான் ஒரு பேக்கில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 3 கிலோ வரும்ன்றாங்க. அதுமாரி வருமா சார்? வராது. இப்போ நாங்கள் இது கட் பண்ணாவே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் தான் வரும். அப்படி போனால் 100 கிராம் வரும் அதிகபட்சம். ஓகே சார். இப்போ இது வந்து ஒரு செடி இல்லைங்களா? ஒரு செடி, ஒரு நாத்தோட இதுதான் வந்து ஒரு 150 நாற்று. எத்தனை கிராம் சார் வரும்? இது இப்போ வந்துன்னா ஒரு 40 கிராம் 50 கிராம் வரும். இல்லை 1 கிலோ 1 கிராம் 100 கிராம் வரும். இதுதான் வரும். அப்போ வந்து மணல் பரப்பில் வந்து நம்ம விவசாயம் பண்ணுறது தான் வந்து லாபகரமாக. ஆமாம் சார். இப்போ வந்து களிமண் இருக்குது, வேறு விதமான மண்ணெலாம் இருக்குது இல்லையா? இப்போ எந்த மாதிரி மணல் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க? இப்போ நாங்கள் இது வந்து 4 அடி மணல் இருக்குது சார். நாங்கள் சேஜிப்பை வச்சு உலுக்கி எடுக்கிறோம். அப்போ பார்த்து நாங்கள் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ களிமண்ணில் போட்டாலும் அது வந்து கட்டாய போயிடும், எடுக்க முடியாது, ஒட்டிக்கினே அந்த வேறு கூடயே இருக்கும். செம்மண்ணில் போட்டாலும் அதே பிரச்சனை தான். நீங்கள் அது எவ்வளோ தரம் அலசுவீங்க? இப்போ ஒரு அலசி தண்ணியிலேருந்து எடுக்கணும்னா ரொம்ப பார்க்கறதுக்கு சாதாரணமாக தெரியும். ஆனால் ஒரு செடியை உழுக்குனாலே ஒரு தொட்டி நம்பிடும். ஓகே. ஒரு சாக்கு எடுக்கிறோம், அடுத்த சாக்கு எடுக்க பார்த்து அது நம்பிடும். அதனால் அது அவங்க சரி வராது சார். நான் இப்போ எங்கள் ஏரியாவே வந்து நான் கடலூர் பக்கத்தில் கிராமம் தான், காட்டுப்பாளையம்னு ஒரு கிராமம். அங்கே எங்களுக்கு செம்மண் தான். ஆனால் அங்கேருந்து நாங்கள் வந்து இப்போ 10-20 ஏக்கர் 20 கிலோமீட்டர் தூரம் வந்து இங்கே வந்து நான் பயிர் பண்ணுறேன். அதனால் எனக்கு இங்கே பிடிச்ச கடல் மண் இருக்கிறதால இங்கே வந்து பண்ணுறேன். இப்போ எங்கள் ஊரில் செம்மண் தான், செம்மண் வாழை தான் எல்லாம் ப்ராப்பராக பண்ணுறது. அங்கேருந்து நான் இங்கே வந்து பண்ணுறேன். நான் மட்டும்தான் அதை பண்ணின்னு இருக்கேன். ஓகே சார். இந்த வெட்டிவேர் இருக்குல்ல சார், இது எதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க? இது நாட்டு மருந்து கடைக்கு போகுது சார். இப்போ வந்து அதிகமாக வந்து மருந்து பொருட்களுக்கு மருந்து பொருளுக்கு யூஸ் பண்ணுறாங்க.
இப்போ வந்து அதிகமாக ஆயில் சென்ட்டுக்கு வந்து இப்போ வந்து எவ்வளோ டன்னேஜ் இருந்தாலும் ஆயிலுக்கு எடுத்துக்கிறாங்க. ஓகே சார். அதனால் ஆயில் எடுக்கிறதால தான் இங்கே வந்து அதிகமான பர்ஃப்யூமில் வர ஸ்மெல்லுக்குலாம் வந்து ஆமாம் வெட்டி வேர் ஆமாம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நுத்து நோக்கி பார்த்தீங்கன்னா அதில் வெட்டி வரும் ஒரு எல்லாத்துலேயுமே எல்லா மருந்துலையும் இருக்கும். ஓகே அதில் ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் ஒரு 3 ஏக்கரில் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமாம் சார். 3 ஏக்கரில் வந்து ஒரு ஏக்கருக்கு 60 கன்று நடுறீங்க இல்லையா? சரிங்க. இப்போ வந்து 9 மாதம் கழிச்சு அறுவடை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஓகே. இப்போ வந்து முதலீடு எவ்வளோ பண்ணீங்க, எவ்வளோ வந்து லாபம் எடுத்திருக்கீங்க? ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு 1லேருந்து 1.5 லட்ச ரூபா செலவாகும். ஓகே சார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லாபம் வந்து ஒரு ஏக்கருக்கு 70,000 ரூபா வரும். ஆனால் நம்ம வந்து பராமரிக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டன்னேஜ் வந்துடுதுன்னா அதுலேருந்து நமக்கு கொஞ்சம் லாபம் சேர்ந்து வரும். ஒரு 1 லட்சம் கிடைக்கலாம். ஆமாம் 1 லட்சம் கிடைக்கலாம் ஒரு ஏக்கர். ஆனால் ஆமாம் ஒரு ஏக்கருக்கு அந்த இப்போ இந்த லாபம் வந்து எதுனா எக்ஸ்ட்ரா வந்தால் மட்டும்தான் வேறில்லை. இதே குறைஞ்சி போனாலும் நமக்கு அதுலேருந்து அந்த 70லேருந்து குறையும். அவ்வளோதான். அந்த 70லேருந்து மேலே வருதுன்னா நம்ம வந்து ஒரு 3 இப்போ 2 டன்னு பண்ணுறோம், அது ஒரு 2 டன்னு வந்துன்னா நமக்கு ஒரு 70,000 மேலேயும் கிடைக்கும். ஓகே சார். இப்போ வந்து நம்ம நாற்று நட்டதுலேருந்து இப்போ வந்து நம்ம பராமரிப்பை பற்றி கொஞ்சம் க்ளீனாக சொல்லலாம். முதல் மாதம் என்ன பண்ணணும், 2வது மாதம் என்ன பண்ணீங்க, 3வது மாதம் என்ன பண்ணீங்க, அதை பராமரிப்பு அதை பற்றிலாம் கொஞ்சம் க்ளீனாக சொல்லுங்களேன். ஆமாம். இப்போ இது செடி வெட்ட உடனே ஒரு 20 நாளில் 25 நாளில் ஒரு இல்லை ஒரு செடி எடுத்து நடுவீங்க இல்லையா? ஆமாம் ஒரு செடி இதில் வந்து இதை ஒன்று எடுத்து நடுவீங்க இல்லையா? ஒரு லீஃப் தான் சார். ஒரு லீஃப் எடுத்து நடுவீங்க இல்லையா? ஆமாம். ஸோ நட்டதுக்கு உடனே நம்ம முதல் வாரம் என்ன பண்ணணும், முதல் மாதம் என்ன பண்ணணும்? இதுதான் சார் ஒரு செடி. அது ஒரு டவுட் இருக்குது சார். ஒரு செடியை மட்டும் எடுத்து நட்டா ஓகே சார். இப்போ இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 150 இலைக்கு வரும். இதுல இருந்து 150 இலை வந்து 150 செடி இந்த மாதிரி வரும். ஆமாம் இது மாதிரி செடி வந்து 150 30-40 கூட வரும், கம்மியாக கூட வரும். நம்ம பராமரிக்கிறதை பொறுத்து இருக்கு. 30லேருந்து சராசரி 30 வந்துடும். அதுக்கு மேலே வர்றது அவங்கவுங்க ஈடு பண்ணுறது பொறுத்து தான். ஓகே சார். 130 வந்துன்னா இதில் வேறு நல்லா இறங்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் நாங்கள் களை வெட்டுவோம், மருந்து போடுவோம். இப்போ தண்ணி அடிக்கிறது தான் எங்களுக்கு அதிகமான வேலை. இப்போ வந்து இந்த மண் வந்து கடல் மண்ணுனால தண்ணி அடிக்க டெய்லி பாசனமான்னு கேட்குறேன். வாரத்தில் எத்தனை நாள் பாசனம்? ஆமாம். இப்போ இந்த செடி நட்ட செடினா வந்து 1 விட்டு 1 நாளைக்கு பாசுவோம். 1 to 1 நாள் வந்து ஆமாம் டெய்லியும் பாசனம். ஒரு ஏக்கருக்கு இப்போ 3 ஏக்கர் போட்டால் 3 நாள் தொடர்ச்சியாக வரும். அடுத்தது அங்கேயும் ஸ்டார்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி அடிப்போம். இப்போ ஒரு 2 மாதம் ஆகிட்டுதுன்னா அதை வந்து ஒரு 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு அடிப்போம். அதுவே ஒரு 3 மாதம் 4 மாதம் தாண்டிதுன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அடிப்போம் ஒரு தண்ணி. ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து இந்த செடிகளுக்கு வந்து ஏதாவது நோய் தாக்குதல் ஏற்படுமா? ஆமாம் சார். சப்பாத்தி பூச்சி மெயினாக வரும். சப்பாத்தி பூச்சி, குருத்து பூச்சி. தண்ணி அடிக்கலைன்னா குருத்து பூச்சி வரும். அதே மழை பெஞ்சுன்னா சப்பாத்தி பூச்சி வரும். அதுக்கு மருந்து இருக்கா? மருந்து சப்பாத்தி பூச்சிக்கு இது வரைக்கும் மருந்து தர மாட்றாங்க, கிடைக்கல. ஆனால் குருத்து பூச்சிக்கு மருந்து இருக்குது, அது நல்லா கேட்குது. நாங்கள் இருந்தாலும் சப்பாத்தி பூச்சி வராத அளவுக்கு பார்த்துப்போம். அடுத்தடுத்து ஏதாவது மருந்து போட்டு மருந்து அடித்து இந்த வர்றதுக்காட்டியும் அதை தாக்குனா தான், இல்லைன்னா அதை செடியை வந்து செத்துரும். ஓகே சார். ஒரு சில பயிர் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் செட் ஆகாது, மழை காலத்தில் செட் ஆகாது. அந்த மாதிரி இந்த வெட்டி வேர் பார்த்தீங்கன்னா மழை காலம் வெயில் காலம் ரெண்டுமே செட் ஆகும் சார். இப்போ வெயில் காலத்துக்குலாம் இது பயிர் வந்து நல்லா பனைக்கிறதே வெயில் அடித்தா தான் பனைக்கும். மழை பெஞ்சு நிற்கும் போது தான் தண்ணி வந்து செடி சாவாது, அப்படியே நிற்கும். அதனால் தண்ணி முழுனா கூட ஒன்றாகாது. அதனால தான் இந்த செடியை வந்து நாங்கள் இங்கே பயிர் பண்ண பார்த்து எங்களுக்கு நஷ்டன்றதே வராது. ஆனால் இது வந்து இப்போ எப்படின்னா பூச்சி சப்பாத்தி பூச்சி ஊந்தா மட்டும்தான் அதில் நஷ்டம் வரும். சப்பாத்தி பூச்சி ஊண்டுனா ஒரு ஏக்கரே காலி பண்ணுறோம். ஓகே சார். அது மட்டும்தான். இப்போ இந்த வெட்டி வேர் மூலயமா அந்த மண்ணரிப்புலாம் தடுக்குது அப்படின்றாங்க, அது உண்மையா சார்? ஆமாம் சார். மண்ணரிப்பு தடுப்புது, தண்ணி சுத்தம் பண்ணுது. நீரை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நாங்கள் உப்பு தண்ணி தான் அந்த இடத்த பயிர் பண்ணோம். பார்த்தீங்கன்னா 4 தடவை அது மாறுது. நல்ல தண்ணியாக மாறுது. நல்ல தண்ணியாக மாறும், குடிக்கிற மாதிரியே இருக்கும். சவுறுலாம் இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு பயிர் பண்ணும்போது சவுறாக வரும். இப்போ இந்த ஏரியா பூராவே ஓரளவுக்கு க்ளீனாக வந்து நல்ல தண்ணியாகவே மாறிட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 5 அடிக்கு மேலே போனால் முன்னாடிலாம் உப்பு இருக்கும். இப்போலாம் 25 அடி வரைக்கும் போனால் கூட நல்ல தண்ணியாகவே இருக்குது. ஓகே சார். நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்க விவசாயம் பண்ணக்கூடிய வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. சரி. ஸோ அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது சார். சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து ஆன்லைனில் வீடியோஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பேக் மூலயமா பண்ணுங்க அப்படின்னு ஒரு சில பேர் சஜஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வீட்டில் மொட்டை மாடியிலேருந்து வீட்டில் தோட்டத்துலேருந்து கொஞ்சம் 10 சென்ட்டு 5 சென்ட்டில் இந்த பிவிசி பைப் யூஸ் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிலத்தில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, புதுசாக பண்ணக்கூடியவங்களுக்கு. பட் அவங்க லாபகரமாக பண்ணணும். எது நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க? நிலத்தில் பண்ணலாம் தான் சார் அவங்களால ஜெயிக்க முடியும். இப்போ வந்து நிலத்தில் பண்ணும்போது யாரும் வந்து அவங்கள ஏமாற்ற போகிறது கிடையாது. இப்போ பேக்கில் பண்ணுறவங்க அவங்க 1 லட்ச ரூபா முன்னாடியே இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு கேட்குறாங்க. அவங்க நிறையா பண்ணுறாங்க. அவங்க 1 லட்ச ரூபா வாங்கி என்ன பண்ணுறாங்கன்றது அவங்க ஃபஸ்ட்டு யோசிக்கணும். அவங்க வந்து இப்போ
மூலச்செலவு பண்ணி அவங்கள்ட்டேருந்து காசு வாங்கும் போதுக்கு அவங்க கரெக்டாக செய்கிறாங்க. இப்போ அவங்க அந்த வேர் வந்து 80 ரூபா, 180, 1,80,000ன்றாங்க. நாங்கள் இப்போ வந்து இங்கே வந்து வேர் வந்து எங்களுக்கு வந்து 150லேருந்து 160 தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ தான் அது இந்த விலை ஏறிச்சு. நாங்கள் 130 தான். ஒரு கிலோ வெட்டி வேர். ஆமாம், ஒரு கிலோ 120 ரூபாய்க்கு கொடுத்தோம். 120 ரூபாய்க்கு போன வருஷம் கொடுத்தோம். இந்த வருஷம் தான் எங்களுக்கு 130 ரூபா, 140 ரூபாய்க்கு ஏறி இருக்கு. இந்த வருஷம் 150 ரூபா வரைக்கும் விற்கிது. அப்போ தான் இந்த வருஷம் தான் ஏறி இருக்கு. நாங்கள் இப்போ இது 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து 140, 160 தொடுது. அவங்க 180 ரூபாய்க்கு எப்படி எடுத்துப்பாங்க? அதாவது காய வைக்காத எடுக்கிறேன்றாங்க. எங்கள்கிட்ட காய வச்சு இதே இருக்குது, பற்ற வச்சிருக்கு. இது வந்து இது உதறி முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அந்த காய வச்ச வெட்டி வேர் தான். இது காஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் திருப்பி பண்டல் போடுறதே காய வச்சு தான் போடுவோம். நல்லா உதறி காய வச்சு அப்புறம் தான் போடுவோம். அவங்க எடுக்கிறவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. மண் இருக்கக்கூடாது, ஈரம் இருக்கக்கூடாது. ஈரப்பதம் இருந்தாலும் அவங்க வந்து எங்கள்கிட்ட கழிப்பாங்க, கழிச்சு தான் கொடுப்பாங்க. ஓகே. அது மாதிரி கம்பெனி எடுக்கிற பார்த்து. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிலப்பரப்புல விவசாயம் பண்ணிட்டாங்க சார். 9 மாதங்களுக்கு வந்து அறுவடையும் பண்ணிட்டாங்க. அவன் ஒரு விவசாயிக்கு எப்படி அதை மார்க்கெட்டிங் பண்ணணும்னு தெரியாது, இதை யார் வந்து வாங்கிட்டு போவான்னு தெரியாது. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? இப்போ எங்கள்கிட்ட இங்கே 2 கம்பெனி இருக்குது. அவங்களாம் நிரந்தரமாக இப்போ நாங்கள் எங்கள் கூடயே பயணிக்கிறாங்க. இப்போ இங்கே வந்து 15 வருஷமாக ஜாஸ்மிர்னு ஒரு கம்பெனி இங்கே பயணிச்சுது. அதேமாதிரி இப்போ சிந்தட்டின்னு ஒரு கம்பெனி வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லு சிந்தட்டின்னு ஒரு கம்பெனி வந்து எடுக்குது. இவங்க 2 பேர் வந்து இப்போ இங்கே வேறே இல்லாத அளவுக்கு எடுத்துட்டாங்க. இப்போ அவங்க வந்ததால் தான் அந்த ரேட்டும் ஏறிச்சு. இப்போ நாங்கள் வந்து வெளி மார்க்கெட்டுக்கும் கொடுக்குறோம். வெளியில் யார் கேட்டாலும் கொடுக்குறோம். வெளியில் யார் கேட்டாலும் இப்போ மாலை கட்டுறதுக்கோ, மற்ற இதை பாய் மேட்டை செய்யறதுக்கு, விநாயகர் அந்த மாதிரி எல்லாம் பொருள் நிறையா போகுது. அதே வந்து கட்டவேர் அந்தாண்ட இருக்கிறது, அது வந்து பார்த்திங்கன்னா சீக்கா அந்த மாதிரி வேறு கிராப்புக்கு அது போகுது, அரைக்கிறதுக்கு, அரைக்கிற செடிக்கு. இதெல்லாம் அந்த மாடு தின்னுமா சார்? ஆமாம், மேலே இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் திங்கும், நாளாக சாப்பிடாது. ஃபஸ்ட்டு கொழுந்தா இருக்க பார்த்து சாப்பிடும். கொஞ்சம் செடி முத்திட்டுதுன்னா எதுவும் சாப்பிடாது. ஓகே சார். இப்போ வந்து விவசாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து விவசாயிகள் பொதுவாக எல்லாம் நிறைய பேர் பண்ணுறது நெல் பண்ணுவாங்க, வேர்க்கடலை பண்ணுவாங்க, உளுந்து, எள் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது ஏதாவது அவங்க லாபகரமாக இல்லைன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா மாற்று விவசாயமாக அந்த வெட்டி வேர் பண்ணலாமா சார்? பண்ணலாம் சார், பண்ணலாம். அது வந்து 4 அடி மணல் இருக்கணும். மணல் எடுத்தால் அந்த சேசிபி போட்டு அலசுற அளவுக்கு மணல் இருந்தால் மட்டுமே பண்ணணும். மேலே 2 அடி கீழே செம்பாறை இருக்குது, களிமண் இருக்குது, அந்த மாதிரி இடத்துலாம் பண்ணோன்னா அவங்களுக்கு லாஸ் கொடுக்கும். இது வந்து வெட்டி எடுக்கிறது மற்றும் உதறி எடுக்கும் போது இந்த நான் இப்போ வச்சுருக்க வெடி 2.5 அடி வேறு இருக்குது. இது வரைக்கும் இருக்குது வேறு, ஓகேவா? இது வரைக்கும் இருக்குது. ஆனால் இது வந்து இப்போ வந்து மழை பெஞ்சதால இப்போ விற்று போச்சு. ஓகே ஓகே சார். உருவிச்சு. இல்லைன்னா வந்து இது நல்லாவே இருக்கும், இன்னும் நீட்டாகவே இருக்கும். இப்போ மழை சீசனுக்கு முன்னாடி எடுக்கணும். மழை எடுக்க பார்த்து மட்டும் மழை பெஞ்சால் நமக்கு பிரச்சனை. மீதி நேரத்தில் மழை எவ்வளோ பெஞ்சாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ புதுசாக விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சார், அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் சொல்கிறது என்னன்றது தெரியும். ஓகே. இப்போ வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு விவசாயம் பண்ணணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். சரிங்க. அவங்க ஃபஸ்ட்டு நிலம் வச்சுருப்பாங்க. அவங்க இப்போ வெட்டி வேர் பண்ணணுன்ற ஒரு விருப்பம் இருக்குன்னு வச்சு நம்ம வீடியோ பார்த்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எதாவது கற்றுக்கிட்டு அவங்க விவசாயம் பண்ணணுமா, அதை பற்றி யாரை போய் கான்டாக்ட் பண்ணணும்? நம்ம நம்பரே இருக்குது, நமக்கே கால் பண்ணால் கூட நம்ம தெளிவுபடுத்துவோம். அவங்க நம்புறது நம்பாது அவங்க விருப்பம், நம்ம பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். இப்போ வந்து இது வேற ஏதாவது விற்பனை பண்ணுறீங்களா நீங்கள்? இப்போ வந்து கம்பெனி இல்லாமல் இந்த வெட்டி வேரை வந்து வேறு யாராவது கேட்டாலும் விற்பனை பண்ணுறீங்களா? எத்தனை கிலோ இருக்கணும், எவ்வளோ ரூபாய்க்கு அவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க? இப்போ எங்களுக்கு இப்போ வந்து இங்கேருந்து நாங்கள் கொடுக்கணுன்னா இப்போ 160 ரூபாய்க்கு கொடுப்போம். வெளியே மார்க்கெட்டு 160, 170 கொடுக்குறோம். அது எப்போனா இந்த சீசன் மழை பெய்யும் போது, ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது நாங்கள் 150 ரூபாய்க்கு தான் கொடுப்போம். 150 ரூபா, 160 ரூபாய்க்கு கொடுப்போம். ஏன்னா இப்போ விலை ஏறினதால தான் இந்த ரேட்டு சொல்கிறோம். 160 சார்? ஆமாம், 160 ரூபாய்க்கு ஒரு கிலோ யார் கேட்டால் மினிமம் உங்கள் எத்தனை கிலோ? 100 10 கிலோ 5 கிலோலாம் பண்ண முடியல சார். இங்கேருந்து எங்களுக்கு பெட்ரோல் சார்ஜ் ஆகிடுது. கடலூருக்கு நான் இங்கேருந்து போகணுன்னாலே 30 கிலோமீட்டர். அதனால நாங்கள் கொரியர் கேட்டாங்களா? கொரியர் கேட்டால் நாங்கள் போட்டு விட்ருவோம். கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா. இதுக்கான 160 ரூபா ஒரு கிலோ. ஆமாம், நாங்கள் 50 கிலோனா 40 கிலோ அந்த ரேஞ்சுக்கு பண்ணால் நாங்கள் பண்ணுவோம். 50 கிலோனா ஒரு பண்டல் எடுத்து போய் போட்டு வருவோம், எங்களுக்கும் அது கிடைக்கும், அவங்களுக்கும் ஒரு இதாக. கொரியரில் அனுப்புற மாதிரி எத்தனை கிலோ கொடுக்கலாம் உங்களுக்கு? கொரியரில் அதான் 50 கிலோ தான் போட்டுருக்கோம். 50 கிலோ பண்டல் போட்டுருக்கோம். பண்டல் போட்டு 50 கிலோ 10 கிலோ கேட்டாலும் 10 கிலோ வந்து பண்டல் போட முடியாது சார், கவர் போட முடியாது, கட்ட முடியாது. ஒரு சாக்கில் போட்டால் அவங்களுக்கு புல் அதிகமாகும். ஓகே ஓகே. அதனால் 10 கிலோலாம் போட மாட்டோம். போடுறோம், ஆனால் அந்த தவிர்க்க முடியாததை போடுவோம். யாராவது ரொம்ப முக்கியமாக கம்பல் பண்ணால் போடுவோம். ஆனால் 10 கிலோ போடுறதில்ல. 10 கிலோ 5 கிலோ, ஏன்னா அவங்களுக்கும் சிரமத்தை கொடுக்க, நமக்கும் சிரமத்தை கொடுக்க. 50 கிலோ மினிமம். ஆமாம், 40 கிலோ 50 கிலோ அந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பண்டல் போட்டு விட்ருவோம். ஆமாம், ஒரு கொரியரில் போட்டுருவோம். ஓகே சார். அது இல்லாமல் இந்த நாற்றும் ஏதாவது விற்பனை பண்ணுறீங்களா சார்? ஆமாம் சார், நாற்று கேட்டால் கொடுப்போம். இப்போ வெளியில் எவ்வளோ விற்பனை பண்ணுறாங்க, நீங்கள் எவ்வளோ விற்பனை பண்ணுறீங்க? இது சார் இப்போ வந்து நாங்கள் வந்து இது 50 பைசாவிலேருந்து 1 ரூபா வரைக்கும் கொடுக்குறோம்.
எங்களுக்கு வந்து 1 லட்சம் நாற்று ஆர்டர் கொடுத்தா ஒரு 50 பைசா கொடுப்போம். ஓகே சார். வெளி அதாவது 10 வேற ஒரு கம்பெனியில் எவ்வளோ இது சார்ஜ் பண்ணுறாங்க ஒன்று? இது இப்போ 9 ரூபா 10 ரூபான்னு அவங்க பேக்கில் விற்கிறவங்க சொல்கிறாங்க. இது நம்மகிட்ட இருந்தால் வாங்குறாங்க அவங்களும். இப்போ அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் செய்யலை. கேட்டால் நாங்கள் கம்பெனி எல்லாம் வருது அங்கேருந்து வருதுன்றாங்க. லோக்கல் மார்க்கெட்டில் இங்கே நாங்கள் வந்து இப்போ வந்து ஒரு 200 விவசாயி இருக்கோம். 200 விவசாயி இருக்க பற்றி யாராவது ஒருத்தவங்கள கான்டாக்ட் பண்ணி அவங்க வாங்கிக்கிறாங்க. ஓகே சார். இதில் ஏதாவது ரகங்கள் இருக்கா இந்த வெட்டிவேர்? ஆமாம் சார், 3-4 ரகம் இருக்குது சார். ஓகே. வைல்டு நாற்றுன்னு சாதாரண ஒன்று இருக்குது. இப்போ நம்ம வச்சுருது எந்த ரகம் சார்? இது வந்து சின் செம்பருத்தி சார். ஓகே. சின் செம்பருத்தி ஆயில் வந்து கூடுதலாக ஹை குவாலிட்டி. ஓகே சார். அது வெட்டிவேர் வேணும்னாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இந்த நாற்று வேணும்னாலும் ஆமாம் உங்களை வந்து என்ன பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணலாம். புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க டவுட் இருந்தாலும் என்ன பண்ணலாம், உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே. சாரோட நேம் மிஸ்டர் சதானந்தன். இவருக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த வெட்டிவேரில். நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சாரை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இவர் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி சார். நன்றி சார்.